சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையை பற்றிய ஒரு முக்கிய தகவலோடு தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீ அவரை பற்றிய சில விஷயங்கள் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் உனக்கே தோன்றுகிறது, அவர் உன் மீது பாசத்தோடு தான் இருக்கின்றாரா, அன்போடு தான் இருக்கின்றாரா என்று. நீ மனதிற்குள்ளேயே நினைக்கிறாய், அவர்கள் செய்யும் செயல் நமக்கு ஒன்றுமே புரியவில்லையே, இருந்தாலும் சில நேரங்களில் பாசமாக இருப்பது போல் தோன்றுகிறது என்று நினைக்கிறாய். என் அன்பு குழந்தையே, நீ உண்மையாக அன்பு வைத்திருக்கும் பொழுது உன் அன்பிற்கு ஏமாற்றம் எது நடப்பதை பார்த்து நீ குழப்பம் அடைய வேண்டாம். சில நேரங்களில் புரியாமல் மாதிரியே இருக்கிறார்களே, இவர்களை என்ன செய்வது? சில நேரங்களில் சண்டையும் வருகிறதே அப்பா என்று நீ மனதிற்குள் குழப்பம் அடைகின்றாய். குடும்பம் என்றால் இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான். அதை தாண்டி செல்ல வேண்டியது நமது பொறுப்பல்லவா? ஒவ்வொரு நாளும் இதேதான் என் மகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ கேட்பது போல் இல்லை. அப்பா, நான் உண்மையான அன்பைத்தான் வைத்திருக்கின்றேன், ஆனால் அது சிலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீ நினைக்கிறாய். உன் உண்மையான அன்பை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப் போகிறேன். நீ சற்று பொறுமையாக இரு. விதி என்னும் மாய வலையில் இப்பொழுது நீங்கள் தவித்து கொண்டிருக்கின்றீர்கள். அது விலகும் நேரத்தில் உன் குடும்பத்தில் எல்லாமே சரியாகிவிடும். எப்பொழுது சரியாகிவிடும் அப்பா? அதை இப்பொழுதே நிறைவேற்றி கொடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய். உனக்கான கர்ம வினைகள் எல்லாம் குறையும் நேரத்தில் தானாகவே உன் குடும்பம் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகிறது. இதுவரைக்கும் நீ பொறுமையாக இருந்து விட்டாய் அல்லவா? இன்னும் சிறிது காலம்தான். விரல் விடும் எண்ணிக்கையில்தான் உன் மகிழ்ச்சிக்கான காலம் இருக்கிறது. அதுவரை கொஞ்சம் பொறுத்திரு. என் குழந்தைகளை நான் எப்பொழுதும் ஏமாற்றம் என்னும் எனக்கு கிடையாது. அப்பா என்று நீ அழும்பொழுது என்னுடைய மனம் எப்படி துடிக்கிறது என்று எனக்குத்தான் தெரியும். ஆனாலும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். நானும் உன்னை நினைத்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கும் பொழுது நல்லதே நடக்கும். கவலைப்படாமல் இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.